இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு உங்கள் கையால் நீங்களே ஃபீட் பண்ணணும்னா நீங்கள் போக வேண்டிய இடம் இதுதான். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம தஞ்சாவூரில் தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். லாஸ்ட்டாக கங்கை கொண்ட சோழபுரம் போட்டிருந்த விளாக் அதோட கண்டினியூவாக தான் இதுவும் போயிருந்தோம். அன்றைக்கி அங்கே ஏர்லியாக போனதுனால நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்க்கு போகலான்னு போயிருந்தோம். இது தஞ்சாவூரில் தான் இருக்குது. இதோட நேம் ராஜாளி பேர்ட்ஸ் பார்க். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் உள்ள அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளே நம்ம கையால் ஃபீட் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வந்து அடல்ட்டுக்கு 150, எல்லாருக்குமே 150 தான். சைல்டுனா அவங்க வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவு வச்சுருக்காங்க. ஏஜ் வைஸ் கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட் இருக்காது, மற்றபடி டிக்கெட் இருக்கும். அதுலேருந்து நம்ம உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு ஆஸ்டேஜுக்கு கீரை கொடுக்குறாங்க. நாங்கள் அதை கொடுத்துட்டு போகலாம். அடுத்து போனோன்னா முயல், இக்வானா, இன்னும் நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. முயல், ராபிட், ரேட் அப்படின்னு, டாக், அப்புறம் கோழிங்கள்லேயே டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கண்ட்ரியோடது, இப்படி எல்லா அனிமல்ஸுமே, பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம அவங்க கிட்டக்க போனோன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க, இப்படி பண்ணுங்கன்னு. அது மாதிரி தான் இந்த பேர்ட்ஸ். இதுலேயே பேர்ட்ஸ் கூண்ட்லேயே 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு இது மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருக்கிறது. இதுக்கும் அப்படி தான். ஒரு ஃபேமிலியாக நம்ம போகிறோம்னா நம்ம எல்லாரையும் ஃபஸ்ட்டு ஒரு செல் மாதிரி ஒன்று வச்சு அது உள்ளே விட்டு எல்லாருக்கும் கையில் வந்து அதோட ஃபீட் கொடுக்குறாங்க. அதை கையை க்ளோஸ் பண்ணிகிட்டே உள்ளே போக சொல்கிறாங்க. உள்ளே போய் நம்ம கையை திறந்தோம்னா நம்ம கையில் வந்து அந்த ஃபீடை சாப்பிட்றதுக்கு அதுங்க வந்து உட்காருதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது வந்து இதை விட பெரிய பெரிய பேர்ட்ஸ் இருக்கிற கூண்டு ஒன்று இருக்குது தனியாக. அது மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே தேட்டர், 3D தேட்டர், அனிமேஷன், கேம் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். சம்மருக்கு எங்கே போகலாம், இல்லை ஒன் டே சின்ன பசங்களெல்லாம் அழைச்சிட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இது இருக்கும். இப்போ நீங்கள் இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த பெரிய பேர்டு. இது வந்து அவங்க கைட் பண்ணுறாங்க, கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம மேலே விடுறாங்க, அது அழகாக நம்மக்கிட்ட வந்து பட் ஆர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம எதுவும் போட்டு போனோம்னா அதெல்லாம் நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதில் அவங்க எழுதியே போட்டுடுறாங்க, அது டேமேஜ் ஆனாலும் மிஸ் ஆனாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு. பட் ஆனால் சூப்பராக இருக்குது போய் பார்க்குறதுக்கு. இதில் எல்லாமே இருக்குது, வாத்து, டாக், பெட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படியே கேன்டீன் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஃப்ரண்ட்டில் வந்து மசாஜர் மிஷின் வச்சுருக்காங்க. கூடவே வந்து ஃபிஷ் ஸ்பாவும் இருக்குது. நம்ம அந்த ஃபிஷ் ஸ்பா யூஸ் பண்ணிக்கிட்டே கூட அங்கே ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கோழிங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டோடது வெரைட்டியாக இருந்துச்சு. சைனா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா அப்படின்னு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதெல்லாம் கோழி மயில் மாதிரி இருந்துச்சு, ரெக்கை வச்சு கலர் கலரானா. மயில் எப்படி கலர் கலராக ரெட் கலரில், ப்ளூ கலரில், க்ரீன் கலரில் அப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே கோழி எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. இதே போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.